விடாமுயற்சியுடன் திட்டமிட்டு உறுதியான மனதுடன் செயல்படும் எனது அன்பிற்கினிய மேசம் ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களின் அன்பையும் ஆதரவையும் தெரிவித்திடுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த வாரத்தில் உங்கள் ராசியான மேசம் ராசிக்குரிய செவ்வாய் பூசம் 3ஆம் பாதம் மிதுனம் ராசியில் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளது. 2-7 சுக்கிரன் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் சனீஸ்வரனுடைய நட்சத்திர சாரத்தில் அமர்ந்துள்ளது. ராசிக்கு 6ஆம் இடத்தில் கன்னியில் கேதுவை அமர வைத்துவிட்டு புதன் ராசிக்கு விரயத்தில் நீச்சம் அடைந்துள்ளது. தொழிலை தர வேண்டிய சனீஸ்வரன் போராட்டாதி 4ஆம் பாதத்தில் மீன ராசியில் விரய சனியாக 7 சனி ஆரம்பித்துள்ளது. சூரியன், சனீஸ்வரன், ராகு, புதன், சுக்கிரன், சந்திரன் 6 கிரகங்கள் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் வரும் 30/3/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:23 வரை கூட்டாக அமர்ந்துள்ளார்கள். இந்த கூட்டு கிரகங்கள் வரும் வாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை நிகழ்வுகளை தரப்போகின்றது விளக்கமாக பார்க்கலாம். இந்த கிரக கூட்டம் இந்திய அரசியலில் சில மாற்றங்களை, நிரந்தர மாற்றங்களை உருவாவதற்குண்டான விதைகளை தூவ போகும் மாற்றங்களாகவும், நீர் சார்ந்த தொழில்கள், கடல், ஆறு, குளம், ஏரி போன்ற நீர்நிலைகள், இயற்கைகள், இது தொடர்பான தொழில் செய்பவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாடு வெளியூர்களில் தொழில் சம்பந்தப்பட்டவர்கள், வேலை செய்பவர்கள் அனைவருக்கும் நன்மையும் லாபமும் முன்னேற்றமும் தொழில் வளர்ச்சியும் புதிய வாய்ப்புகளும் உருவாகும். ஆனால் ஒன்று தோழர்களே, உத்தியோகமும் வேலையும் பார்ப்பவர்களுக்கு கட்டுப்பாடும் அதிகப்படியான வேலை சுமைகளும் நிர்பந்தங்களும் உருவாக்க வேண்டிய கிரக கூட்டம்தான் இந்த கூட்டம். இரவு பகலாக உழைக்க வேண்டிய நிர்பந்தமும் அதனால் வருமான உயர்வும் லாபமும் உங்களுக்கு இந்த வாரத்தில் உருவாகும். பதவி உயர்வும் ஏற்படலாம். சிலருக்கு அதிகப்படியான வேலையாலும் உடல் அசதியாலும் வெளியில் தங்கி வேலை பார்ப்பதால், வெளி இடங்களில் உணவு சாப்பிடுவதால் ஏற்படும் வயிறு தொடர்பான தொந்தரவுகளும், சளி, காய்ச்சல் போன்ற உடல் உபாதைகளும் இந்த வாரத்தில் வேலை சுமையின் அதிகமாக உடல் அசதியால் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கால், முட்டி, பாதம் இவைகளில் வலி, வேதனை, தொந்தரவுகள் வரலாம். முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்ளவும். குறிப்பாக நண்பர்களே, உணவு செரிமானமாகாமல் அலர்ஜி ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்கின்றது. குறிப்பாக ராசி அதிபதியான செவ்வாய் புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசியில் அமர்ந்து புதன் நீச்சத்துக்கு போவதாலும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது அமர்ந்து புதன் நீச்சத்துக்கு போவதாலும், உத்தியோகத்தை காப்பாற்றிக் கொள்ள, சுபகாரியங்களுக்காக, நல்ல காரியங்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து சில அவமானங்களை தாங்கி சில நிர்பந்தங்களுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது. உங்களுடைய பேச்சு எடுபட்டாலும் உங்களுக்குரிய செல்வாக்கும் மரியாதையும் கிடைக்கின்றதா? உங்கள் உழைப்புக்கேற்ற மரியாதை, பேரு, நல்ல பேரு கிடைக்கிறதா என்று பார்த்தால் இந்த வாரம் இல்லை. உங்கள் வேலையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் உத்தியோகத்தை, தொழிலை காப்பாற்றிக் கொள்வதற்காக சொந்த ஊரில் இருப்பவர்கள் கைவிட்டாலும் வெளியூரில் இருப்பவர்கள், வெளிநாட்டில் இருப்பவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்கள், இடம் விட்டு இடம் ஊருட்டோரு பொருட்களை அனுப்பி வியாபாரம் செய்யும் வியாபாரிகளுக்கும், டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டமாக
மார்க்கெட்டிங் சம்பந்தமாக ஊராக போய் மார்க்கெட்டிங் பண்ற உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு, வெளியூரில் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்ப்பவர்களுக்கு பொருளாதார ரீதியா தொழில் ரீதியா வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்பட்டாலும் ஒரு நிர்பந்தத்தின் பேரில், ஒரு கண்டிஷன் பேரில், ஒரு கட்டுப்பாட்டின் பேரில் கட்டுப்பட்டு வேலை பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம், அதனால் ஏற்படும் மன உளைச்சல், வருத்தம், உணவு சரியாமையால் ஏற்படும் உடல் உபாதைகள், இதுதான் இந்த வாரத்தில் உங்களுக்கு நடக்கப் போகிறது. இரண்டுக்குரிய சுக்கிரன் லக்கணத்துக்கு விரயத்தில் உச்சம் ஆவதால் சுபகாரியம், சுப செலவுகள், திருமணம், வீடு, வாசல், சொத்து என நல்ல காரியங்களுக்காக சுப விரயங்கள் நடக்கும் வாரமாக வந்துள்ளது. அதற்காக நீங்கள் அலைய வேண்டியதும் வெளியூர் பிரயாணங்களும் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான பண வரவும் பொருளாதார வளர்ச்சியும் இந்த வாரம் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை, அன்பு, அனுசரணை இந்த வாரம் உண்டு. பணம் பற்றாக்குறையால் மீண்டும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரம் உண்டு. நீங்கள் தங்கி இருக்கிற இடம், வீடு, ஏரியா ஏதோ ஒன்று உங்களுக்கு அலர்ஜியை, மன உறுத்தலை, மன கஷ்டத்தை தந்து கொண்டிருக்கும். அந்த இடத்தை, அந்த வீட்டை, அந்த ஊரை மாற்றிக்கொண்டு வேற இடத்திற்கு போக வேண்டும் என முயற்சி எடுத்தால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களே அதை ஏற்காமல் தடை செய்வார்கள். இது ஒரு வகையில் உங்கள் உடலையும் மனதையும் கொஞ்சம் பாதிக்கிற சூழ்நிலை தான் இருக்கு. அல்லது வேலை பார்க்கும் இடத்தில் தங்கி இருக்கிற இடம், கூட வேலை பார்க்கிறவர்கள், சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு தரமாட்டார்கள். இதை கொஞ்ச நாளைக்கு நீங்கள் சகித்து கொண்டுதான் போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்றது. பிள்ளைகள், குழந்தைகள், வாரிசுகள் விஷயத்தில் சூரியனுடன் சனியும் சேர்ந்து நிற்பதால் அவர்களின் வேலை, தொழில், திருமணம் பற்றின, எதிர்காலத்தை பற்றின கவலையும் எதிர்பார்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். சூரியன், சனி, சுக்கிரன், புதன் சேர்வதால் உங்கள் முயற்சிகள் எதுவும் இன்றி அவர்களே சுய முயற்சியின் பேரில் அவர்களுடைய வளர்ச்சிக்கு வடக்கு கிழக்கு திசைகளில் அவர்களுடைய கூட்டாளிகள், நண்பர்கள், பெரியவர்கள் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு தன்னுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் ஒரு சரியான வழிகளை இந்த வாரம் கண்டுபிடித்து விடுவார்கள். அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வயிற்றில் குழந்தையுடன் இருக்கும் தாய்மார்கள், 6ஆம் இடத்தில் கேதுவும் புதன் நீச்சத்தில் இருப்பதால் முன்னெச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளவும். பூர்வீக சொத்து, நிலம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஆதாயம் தான் இந்த வாரம் கிடைக்கும். அது மட்டுமின்றி அப்படி ஏதாவது பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் கண்டு கொள்ள வேண்டாம், அது தானாக சரியாகும். ஏன்னு கேட்டீங்கன்னா எதிரிகள் வலுவிழக்க வேண்டிய நேரமாக வந்துள்ளது. அப்பா, அம்மா, குடும்பத்துல வயசு அதிகம் உள்ள முதியோர்கள் இருந்தால் அவர்களுக்கு கொஞ்சம் வைத்திய செலவும் மருத்துவ செலவும் உங்களுடைய அன்பும் அக்கறையும் தேவைப்படுகின்றது. அவர்களை பார்த்து கொள்ளுங்கள். மூத்த சகோதரம் விஷயத்தில் மன வருத்தம், சிறப்பு சங்கடங்கள் கண்டிப்பா 7 சனி தரும். அதை நீங்க அடுத்த 2.5 வருஷத்துக்கு அவ்வப்போது சந்தித்து கொண்டுதான் வர வேண்டும். இது ஒரு வகையான பரிகாரம் தான். கோயிலுக்கு எங்கேயாவது போக விருப்பப்பட்டீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில், மலையனூர் அங்காளம்மன் கோவில், திருவாக்கரை வக்கரகாளியம்மன் கோவில், இந்த கோவில்களுக்கு செல்லலாம். அவ்வளோ தூரம் போக முடியாத சூழ்நிலை இல்லை என நினைப்பவர்கள் நீங்கள் இருக்கும் இடத்திற்கு அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோவில், பெருமாள் கோவில், சிவன் கோவில், இந்த மாதிரி எந்த கோவிலுக்காக இருந்தாலும் அந்த கோவில் பழங்காலத்து ஆதி காலத்து கோயிலாக இருக்க வேண்டும். ஒரு வேளை பூஜை நடக்கிற கோயிலாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் பழைய கோயிலாக இருந்தால் நீங்கள் போய் சனிக்கிழமையிலையோ, ஞாயிற்றுக்கிழமையிலையோ, வியாழக்கிழமையிலையோ நீங்கள் போய் விளக்கேற்றி வணங்கினால்
நிச்சயம் கெடு பலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் நடக்கும். உங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு குரு பயிற்சி ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் அவர்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். அவர்களை பற்றின கவலையை விட்டு விடுங்கள். காரணம் எந்த அடிப்படையில் சொல்கின்றேன் என்றால், சிம்ம ராசி, அதாவது மேச ராசிக்கு வாரிசுதாரர்களை தர வேண்டிய சிம்ம ராசிக்கு 7க்குண்டான சனீஸ்வரன் 8ல் ராகு சுக்கிரன் புதன் சூரியனுடன் சேருவதாலும், ராகு கேது பயிற்சி சிம்மத்தில் கேதுவும் 7ல் ராகுவும் அமர்ந்து சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவான் வந்து அமர்வதாலும், அந்த குரு ராகுவை 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் கண்டிப்பாக ராகு கேது குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாரிசுதாரர்கள், பிள்ளைகள், குழந்தைகளுக்கு நல்ல காலம், எதிர்காலம், சுபகாரியம், சுப செலவுகள், கல்வி, வேலை, திருமணம் எதுவாக நீங்க எதிர்பார்த்தாலும் கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த விஷயங்கள் அனைத்தும் வர குரு பயிற்சி 2025-2026 நல்ல விதமாக நடக்கும். அந்த முயற்சிகள் அனைத்துமே உங்கள் பிள்ளைகளே எடுப்பார்கள். உங்களுக்கு வேலை இல்லை. நீங்கள் கவலைப்படாமல் நிம்மதியாக உங்கள் தொழிலை பாருங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமோ, கண்டமோ, ஆபத்தோ, முன்னெச்சரிக்கையோ எதுவும் இல்லை. ஒரு நல்ல காரியத்திற்காக, ஒரு முன்னேற்றமான காரியத்திற்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டு. தொழிலை காப்பாற்றுறதுக்காக, உத்தியோகத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக, வேலையை காப்பாற்றிக் கொள்வதற்காக சில கண்டிஷன்களுக்கு, சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு வேலை பார்க்கும், தொழில் பார்க்கும் நிலைமை இந்த வாரம் உங்களுக்கு ஏற்பட்டு, அதனால் அதிகப்படியான வேலை சுமையும், அதனால் உடல் அசதியும், உடல் வலியும், வேதனையும் ஏற்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் மேசராசி அன்பர்களுக்கு வந்துள்ளது. திருச்செந்தூர் முருகன், மலையனூர் அங்காளம்மன் கோவில், உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர், சிவன் ஆலயங்களுக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமைகளில் சென்று வாருங்கள். அனைத்து பிரச்சனையும் நீங்கி நலமோடு வாழ்வீர்கள். அடுத்த வாரம் சந்திப்போம். வாழ்த்துக்கள் நண்பர்களே.